من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான ஒரு மாதத்தில் அழகான ஒரு காலை பொழுதில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுடைய சங்கையான ஒரு சபையிலே எங்களை ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே நாங்கள் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் இன்றைக்கு நாங்க எங்களோட இருந்த கணக்க பேர் இழந்து, கணக்க பேர் நோய்வாய்ப்பட்டு, கணக்க பேர் இல்லாம இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிருக்கிற இந்த தருவாயில அல்லாஹ் தஆலா எங்களை தேர்ந்தெடுத்து இந்த புனிதமான இந்த ரமலானை, இந்த நோன்பை எங்களுடைய நாவுகளினால் சுமக்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையாகவே எங்களோட கூட இருந்தவங்க, போன வருஷம் எங்களோட சந்தோஷமாக இருந்தவங்க இன்றைக்கு எங்களோட இல்லாம இருக்கலாம். அதே இது இந்த வருஷம் நாங்க இருக்கோம், அடுத்த வருஷம் நாங்க இருப்போமா, அடுத்த ரமலான நாங்க எதிர்நோக்குவோமான்னு உறுதியா சொல்ற அளவுக்கு எங்களுக்கு யாருக்குமே அல்லாஹ்வுடைய கலா கதிர் எங்க என்ன நடக்கும்னு சொல்லி தெரியும். அல்லாஹ்வை நம்புறோம், அல்லாஹ் நாடினது நடக்கும், நாடக்குள்ள மரணம் வரும், நாடக்குள்ள நான் என்ன செய்வேன், அல்லாஹ்வுடன் போகுவேன்னு நம்புறோம். அல்லாஹ் இந்த தந்திருக்கிற இந்த ஒரு பொக்கிஷமான நாட்கள் 30 நாட்கள் கண்ணை மூடி திறக்கிறதுல ஓடிடும். 30 நாட்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வைத்திரும். அது போறதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யப்படா, மிஸ் பண்ண போடா. நாம இப்படி செஞ்சிருக்கலாமே, நான் கொஞ்சம் சதக்கா கொடுத்திருக்கலாமே, கொஞ்சம் நான் ஒரு ஜுஸ்ஸ கூட ஓதிருக்கலாமே, கொஞ்சம் நான் ஹிஃபுல் பண்ணிருக்கலாமே, மத்தாக்களோட நல்ல முறையில நடந்திருக்கலாமே என்று சொல்லி நாங்க இந்த 30 நாள் எங்களை விட்டு போனதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யப்படா, வருந்தக்கூடியவர்களாக நாங்க இருக்கப்படும். அதை நாங்க முதற்கொண்டும் எங்களோட மனசுல எல்லாருமே பதிய வைத்துக் கொள்வோம். நான் இந்த இடத்துல எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னா, ரமலானுடைய ஒழுங்குகள். அதாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இபாதத்துகளுக்கு என்றும், ஒவ்வொரு இபாதத், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் அதுக்கென்று ஒரு வரையறையை ஆக்கியிருக்க. ஒரு மனுஷன் 10 வயது அடைந்தா அது போற கட்டாயம் அவன் என்ன செய்யணும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதே மாதிரி தான் இந்த நோம்பானது ஒரு மனுஷன் சக்தி பெற்றானாக இருந்தான், அதாவது நோய்வாய்ப்படாம அத மாதிரி பிரயாணத்துக்கு போகாத நிலையில ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொன்னா கட்டாயம் அவன் என்ன செய்யணும், இந்த நோம்புகளை நோக்கிறது வாஜிப் அவனுக்கு. அந்த வாஜிபாவன் தவற விட்டான் என்று சொல்லலாம் அல்லாஹ்வுடைய பாவத்துக்கு அவன் ஆளாகுவான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யாரை பார்த்து சொல்றான்,
யா அய்யுஹல்லதீன அஸ்லமு சொல்லல, இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று சொல்லல. ஈமான் இருக்கா உங்களுக்கு? அப்படியான அந்த ஈமான் தாரிகளை பார்த்து சொல்றான், குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு நோன்பு நோக்கிற அனுமதின்னு சொல்லலாம். குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் என்ற கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், நோன்பு நோற்றே ஆகணும் என்று சொல்லலாம். சொல்லி போட்டு தொடர்ந்து என்ன சொல்றான், கமா குதிபா அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமை. ஏன் அல்லாஹ் தஆலா வெறுமனே உங்களுக்கு மட்டும் கடமை என்று சொல்லி போட்டு விடல? அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நின்று நிதானமா யோசிக்கணும். உண்மையா பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய பிரம்மாண்ட தன்மையும் அதுல விளங்குது. உண்மையா யோசிச்சு பார்ப்போம். உங்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு கட்டாயம் என்று அல்லாஹ் செல்லாம உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. நீங்க மட்டும் என்ன செய்யல, இந்த ரமலான குடிக்கல, நீங்க மட்டும்தான் தாகிச்சிருக்கல, நீங்க மட்டும்தான் பட்டினியாக இருக்கல என்று சொல்லி அல்லாஹ் நம்மளோட மனசை என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். அந்த அமலை நாங்க ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உதாரணத்தை முன்னுக்கு என்ன சொல்றான், எங்களுக்கு சொல்லி காட்டுறான். உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டம். நீங்க என்ன செய்யலாம், காலையில சஹர் செஞ்சதுல இருந்து மாலை வரங்காட்டிக்கும் தாகித்து இருந்து கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சு நீங்க என்ன செய்வீங்க, அந்த நோன்பு நோட்பீங்க. அந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னிருந்தாக்களும் என்ன செஞ்சிருக்காங்க, அதே மாதிரி கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த நோன்பை நோற்று இருக்காங்க. உண்மையா பாருங்க, இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற சகோதரர்களாக இருக்கட்டும், எங்களோட சகோதரிகளாக இருக்கட்டும், எங்களோட தாய் தந்தையாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரிஞ்ச கணக்க பேர் இன்றைக்கு நோன்பு இல்லை. உண்மையா இல்லையா? எங்களோட இருக்கிறாங்க கணக்க பேர் நோன்பு பிடிக்கல. ஏன் காரணம் என்ன? காரணம் தேடி பார்த்தோம்னா மார்க்கெட் ரீதியா என்ன உங்களுக்கு அனுமதி இருக்கா? இல்லை. வெறுமனே சாதாரணமான நாட்களை மாதிரி இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் தண்ணி குடிச்சிட்டு அழகான முறையில நடமாடி திரிகிறாங்க. அல்லாஹ்ட வாஜிப மறக்காங்க. வெறுமனே வாயால நாங்க ஈமான் கொள்றோம், நாங்க வாயால அல்லாஹ்வை நாங்க நம்புறோம், எங்களுக்கும் அந்த சொர்க்கம் வேணும்னு சொல்லி வாதிரத்துல மட்டும் இந்த மார்க்கம் தங்கி இருக்கல. நாங்க நோன்பு நோற்று இருக்கோம், நாங்க இந்த பயானுக்கு வந்திருக்கோம் மட்டும் நாங்க இருந்துடப்பட. எங்களோட இருக்கிறவங்க என்னால என்ன செய்யணும், நேர் வழி பெறணும். நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா சரி வருமா? நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் என்ன புடிச்சு வச்சு கேள்வி கேட்க மாட்டானா? நான் ஒரு மகளாக இருப்பேன், ஒரு மனைவியாக இருப்பேன், ஒரு சகோதரியாக இருப்பேன், ஏன் அயல் வீட்டு பெண்ணாக கூட நான் இருப்பேன். என்ன பிடிச்சி நீங்க இப்படி நோம்பு நோக்கக்குள்ள மத்தாக்களையே நீங்க செல்லல, உங்களுக்கு தெரியாதாண்ட அல்லாஹ் கேள்வி கேட்டானா நாங்க என்ன பதில் சொல்ல போறோம்? அந்த நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கட்டாயப்படுத்தி சொன்ன ஒரு வாஜிபான ஒரு கட்டாயமான ஒரு கடமை இன்றைக்கு எங்கள கணக்க பேருக்கு என்ன செய்து தவறி போயிட்டு இருக்கு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த நோம்புக்குன்னு சொல்லி கணக்க கண்ணியங்களை வச்சிருக்கான். இந்த நோம்புக்கும் அல்லாஹ் ஏனைய காரியங்களுக்கு இது நன்மைன்னு சொல்லி போட்டு அஸ்ஸியாமுலி, இந்த நோன்பு எனக்குரியது, இந்த நோன்பு எனக்குரியது, ஆனா உஜிஸி பிஹி, அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். அல்லாஹ் கையில எடுத்துட்டான். அல்லாஹ் அந்த பொறுப்பை அவனே எடுத்துக்கொண்டான். உண்மையா நினைக்க கூட மெய் சிலுக்கலையா? அல்லாஹ் சொல்றான், இந்த நோன்பு எனக்கானது. ஏன்? அந்த அடியான் எனக்காகத்தான் அவனுடைய ஆசைகளை அவனுடைய தேவைகளை எல்லாத்தையுமே விட்டு தியாகிச்சு இருக்கான். அதனால அந்த நோம்புக்கு நானே என்ன செய்வேன், கூலியை வழங்குவேன். சாதாரணமாக நாங்க ஒரு போட்டி நிகழ்ச்சியில ஈடுபட்டுட்டோம். ஒரு போட்டி நிகழ்ச்சியை நாங்க வின் பண்ணிட்டோம், பிரைஸ் வாங்க போறோம். அந்த நேரம் எங்களோட மனசு எவ்வளவு சந்தோஷப்படும். போட்டி நிகழ்ச்சியில ஒரு சாதாரணமா ஒரு கொப்பி தர போறாங்க, ஒரு 100 கால் கொப்பி. அதை வாங்கக்குள்ள நம்மளோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். அதை நம்மளுக்கு வேற ஆட்களுக்கு சொல்லி விளங்க வைக்கலுமா? இல்ல. அந்த சந்தோஷத்தை நாங்க அனுபவிப்போம். அப்ப இந்த உலகத்துல ஒரு அற்பமான ஒரு வெற்றிக்கே நாங்க இவ்வளவு சந்தோஷப்பட்டோம்டா, கோடான கோடி மக்கள் இந்த உலகத்துல ஆதம் நபி தொடக்கம் கடைசியாக
படைக்கப்படுகின்ற குழந்தை வரைக்கும் இருக்கின்ற கோடான பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னுக்கும் அல்லாஹ் தஆலா நம்மளை கூப்பிட்டு ரையான் என்ற அந்த வாயினூலாக நீங்க நுழையுங்க, ரையான் என்ற அந்த நோன்பாளிகளுக்கு குறிப்பான வாயிலால அந்த சொர்க்கத்துக்கு போங்க என்று நம்மளுக்கு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சாதாரணமாக ஒரு பிரைஸ் வாங்குறதே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம். நாங்க எல்லாத்தையும் அதை நினைக்கக்குள்ளே நம்மளோட மனசு சந்தோஷப்படும். நாங்க இந்த தேதி நம்ம அதை நோட் பண்ணி வைப்போம். அந்த டேட்டை நாங்க மறக்க மாட்டோம். அத இன்னொரு வருஷம் வரக்குள்ளேயுமா இந்த நாள் நாங்க என்ன செஞ்சேன், பீச்சில் இப்படி எனக்கு என்ன அமைச்சர் எங்க கையால் என்ன செஞ்சேன் பிரைஸ் தந்தன்னு சொல்லி நாம செல்லுவோம். அந்த அளவுக்கு என்ன சந்தோஷமாக இருப்போம். அதுக்கே நாங்க சந்தோஷப்பட்டோம்டா அல்லாஹ் தஆலா அந்த ரையான் என்ற வாயினூலாக நீங்க நோன்பு நோற்ற காரணத்தினால் நுழையுங்கள் என்று சொன்னா நாங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். அல்லாஹ் எங்களை அந்த கூட்டத்தில் ஆக்கணும். உண்மையாகவே நாங்க இதுக்கு முதல் கணக்கு பாவம் செஞ்சிருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ மற்ற மனுஷன் மனசை நோகடிச்சிருப்போம். மற்ற மனுஷனுக்கு தெரியாம அவனை பத்தி கதைச்சிருப்போம். மற்ற மனுஷன் மானத்துல கை வச்சிருப்போம். ஓமா இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்சு ஒன்று செஞ்சிருப்போம், இல்லாட்டி தெரியாத இடத்துல செஞ்சிருப்போம். அப்படி இல்லைன்னா கதைக்கிற இடத்துலயாச்சும் நாம இருந்திருப்போம். ஓம் தானே? அதுல இருந்து நாங்க மறுக்க ஏன்னா பாவம் அப்படித்தான். மனுஷன் பாவம் செய்வான். அந்த பாவத்துக்குரிய ஒரு கேடயமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை எங்கட கைகள்ல ஒப்படைச்சிருக்கான். இந்த ரமலானை எங்கட கைகள்ல ஒப்படைச்சிருக்கான். என்னத்துக்கு? நாங்க அழகான முறையில எங்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விடுபட்டு அல்லாஹ்விடம் நான் போகணும், அல்லாஹ்விடம் நான் போய் மன்றாடணும், அவனுடைய அந்த ரஹ்மத்தை ஆதரவு வைக்கணும், அவனுடைய மகஃபிரத்தை நான் ஆதரவு வைக்கணும், அவன் மன்னிப்பை நான் கேட்கணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த ரமலானை தந்திருக்க. ஆனா நாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? எங்கட ரமலான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். காலையில எழும்புறோம், சஹரை செய்யறோம், சஹரை செஞ்சு பிள்ளைகளை தூங்க வைக்கிறேன், இல்லாட்டி கிளாஸ் கொஞ்ச நேரத்தில கிளாஸுக்கு அனுப்புறேன். அதுக்கப்புறம் நாம என்ன செய்யறேன், சடாப்னு நித்திரை கொண்டா மர நுகருக்கு வாங்கு கேட்டதுக்கு என்ன செய்யறேன், கண் துறப்படும். ஓமா இல்லையா? நம்ம அல்லாஹ் நாடின சிலரை தவிர பொதுவாக ரமலான் என்றாலே என்ன? தூக்கம். தூக்கம் தானே என்ன மனுஷன் மிகச்சிருக்குது. ஏன் ரமலான்ல தூங்குறதுக்கு அல்லாஹ் அந்த நம்மளுக்கு ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை 2 வாரம் ஓதி காட்டினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஏன் நபி அவங்க மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓதி காட்டினா இல்ல. அந்த ரமலான் அவ்வளவு பொக்கிஷமான நாட்கள். அதை எங்களுடைய ஓதல்களாலும் எங்களுடைய இஸ்திக்ஃபார்களாலும் எங்களுடைய அமல்களாலும் அலங்கரிக்கணும். நாங்க இன்றைக்கு நான் 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றேன்டா, நாளைக்கு அதை என்ன செய்யணும், ஒரு 10 கூட்டணும், நாளை மறுதினம் இன்னொரு 10 கூட்டணும். நம்மட அமல்கள்ல நம்மட முன்னேற்றம் காணணுமே தவிர நாம இருந்ததை விட மோசமாகி போய் என்ன செய்யக்கூடாது, தூங்குறதுல நம்மட நாட்களை கழித்து விடக்கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். ஏன் இந்த நாட்கள் போனிச்சுண்டா இத மாதிரி பன்மடங்கான நன்மைகளை தரக்கூடிய பெருமதியான நாட்கள் குறைவு. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு தரக்குள்ளேயே ஆரம்பத்தில் என்ன சொல்றான், என்ன சொல்லி காட்டுறான், இந்த ரமலான் குர்ஆன் இறங்கிய ஒரு உன்னதமான மாதம். ரமலான் என்ன, குர்ஆனால அலங்கரிக்கப்பட்ட மாதம். அடிப்படையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் வானத்தை பூமியை படைச்ச காலத்துல இருந்து 4 மாதங்களை மட்டும்தான் என்ன செஞ்சான், சிறப்பானதாக காட்டினான். என்ன 4 மாதங்கள்? அல்லாஹ் சிறப்புப்படுத்திய 4 மாதங்கள் என்ன சொல்லுங்களேன் பாப்போம். அல்லாஹ் சிறப்புப்படுத்தின 4 மாதங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் 4 மாதத்தை என்ன செஞ்சேன், சிறப்புப்படுத்தினேன். 12ல அது என்ன மிகவும் சிறப்பான மாதம் என்று சொல்றான். அதுக்குள்ள ரமலான் இல்லை. அந்த மாதங்கள் என்ன தெரியும். இதான் நம்மட மார்க்கமும் நம்மட இஸ்லாமும் சொல்ற மாதிரி போகுது பாருங்கள். சரி, அல்லாஹ் தஆலா முஹர்ரம் மாசம், அடுத்தது ரஜப், துல்காயிதா,
துல்ஹிஜ்ஜா என்கிற இந்த 4 மாதங்களையும் என்ன செஞ்சான்? சிறப்பு படுத்தினான். எப்பையிலிருந்து? வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்துல இருந்து. அப்ப இந்த ரமலான் என்ன செய்யல? சிறப்பான ஒன்றாக இருக்கல. ஆனால் எப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த அல் குர்ஆன் என்கிற உன்னதமான அந்த வேதம் வழங்கப்பட்டுச்சோ அந்த நாளையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த மாசத்தை சிறப்பான ஒன்றாக மாத்துகிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் இருக்குது இல்லையா, அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதுலதான் என்ன செஞ்சிச்சு? குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. குர்ஆன் அருளப்பட்டது அந்த ரமலான் மாதத்துலதான். அந்த ரமலான் மாதத்துல அருளப்பட்ட அந்த குர்ஆன்ல உங்களுக்கு நேர்வழி இருக்கு, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு, உங்களுக்கு வழிகாட்டல் இருக்கு, உங்களோட வாழ்க்கையே மொத்தம் அதுதான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கணக்கு இடத்துல சொல்லி காட்டுறான். என்ன? இந்த அல் குர்ஆன் வந்து ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்கள்ல இருக்கிற அந்த கவலைகள், அந்த நோய்களுக்கான ஒரு தீர்வு. ஷிஃபா என்று சொன்னா நிவாரணி. இந்த குர்ஆன் வந்து என்ன? ஒரு நிவாரணியாக இருக்கு. அந்த நிவாரணி எங்களோட கையில இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யறல? பிறற்றதும் இல்ல, அதை வாசிக்கிறதுக்கு நாங்க தயார் நிலையிலையும் இல்லை. அல்லாஹ் நாடியவர்களை தவிர. நாம இன்றைக்கு சிலருக்கு 2வது நோன்பு, சிலருக்கு என்ன முதல் நோன்பு பெரிய அடிப்படையில. சரி, முதல் நோன்புக்காராக்கள் இன்றைக்கு எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கோம்? நாம ஓதுறதுக்கு எத்தனை ஜூஸ் ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கோம்? அல்லாஹ் கிட்ட எத்தனை முறை இஸ்திக்ஃபார் செஞ்சோம்? காலையில எழும்பி எத்தனை பேர் தராவிக் தொழிணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அல்லாஹ் நம்மளை தந்திருக்கான். உங்களை நான் மன்னிக்க காத்துட்டு இருக்கேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்ள காத்துட்டு இருக்கேன். ஆனா நாம என்ன தயார் இல்லை. நாங்க கொஞ்சம் தியாகம் செய்ய தயார் இல்லை. அந்த சஹாபாக்கள், அந்த உத்தம தோழர்கள் ரமலான் மாதத்துல நோம்போட போரிட்டாங்க. ரமலான் மாதத்துல நோம்போட ஜிஹாத் செஞ்சாங்க. அந்த ஜிஹாத் நாம செய்யறோமா? ஜிஹாத் என்ன? போனா உயிர் இல்ல, வந்தா என்ன வாரண்டா வருவாங்க, இல்லாட்டி அல்லாட வாரையில உயிர் போகும், அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன அந்த உயிர் என்று சொல்றது ஒரு பெருமையான விஷயமாகவே இல்லை. எப்ப வந்து எதிரி எங்க குத்துவான்னு தெரியா, எப்ப நம்மளுக்கு நெச்சி என்னது ஈட்டி வந்து நம்மளோட நெத்தியில பாயும் தெரியா. அப்படி போர்க்களத்துக்கு நோம்போட பட்டினியாக என்ன செஞ்சாங்க? போய் போரிட்டாங்க. அவர்களுடைய அந்த ஈமானுக்கும் நாங்க இன்றைக்கு என்ன போரிடுறோமா? எங்கேயும் யாரோடையும் போய் நாங்க சண்டைக்கு போறோமா? அல்லாஹ்வுக்காக சொல்லி நாங்க பேச போயிட்டு யாரோடையும் சண்டை பிடிச்சி அடிபட்டு சண்டை வாங்கிட்டு நாம காயத்தோட ரத்தத்தோட வாரமா? இல்லையே. அல்லாஹ் நம்மளுக்கு அழகான ஒரு வாழ்க்கை முறையை தந்திருக்கான், அமைதியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கான். அதுக்குள்ள நாங்க இபாதத் செய்யலண்டா எங்களை விட நஷ்டவாடிகள் இந்த ரமலான் யாருமே இருக்கல. இந்த ரமலான் எங்களுக்கு வந்திருக்கிற ஒரு கிஃப்ட், அல்லாஹ் கிட்ட வந்திருக்கிற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். ஏனென்றா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டது என்றால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விடும். சொர்க்கத்தினுடைய கதவுகள் எங்களுக்காக அந்த நல்லமல்களை செய்யறதுக்காக என்ன செஞ்சிருக்குமா? திறக்கப்பட்டு காத்திருக்கும். அந்த சொர்க்கத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அந்த சொர்க்கம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்குள்ள மறுமை நாள்ல அந்த சொர்க்கத்தை எப்படி கொண்டு வருவானா? 8 மலக்குமார்கள் அந்த சொர்க்கத்தை அது அரிசி மறுமை நாள்ல அந்த சொர்க்கம் வந்து கொண்டு வரப்படும். அதனுடைய பிரம்மாண்ட தன்மை எங்களுடைய கண்களால நாங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? அந்த அழகை கண்டிருக்க மாட்டோம். எங்களோட மனங்களால நாங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? சிந்திச்சிருக்க மாட்டோம். அவ்வளவு அழகான ஒரு அந்த பூஞ்சோலை என்ன செஞ்சிருக்கு? எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. அந்த சுவன பூஞ்சோலை இது என்ன எங்களோட உலகமா? இல்ல, இது எல்லாமே போய், எல்லாருமே போய். உறவுகள் என்பது நான் மௌத்தாக மட்டும்தான். நான் மௌத்தாயினா அடுத்த நிமிஷம் மையத்து, அதுக்கு பிறகு நான் கபர் வாழ்க்கை, அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு.
எல்லாமே போய் என்ற சொத்து சுகம், என்ற ஆசாபாசம், என்ற பட்டம் பதவி, என்ற குழந்தை, என்ற உறவு எல்லாமே பொய்யான இந்த உலகத்துல அல்லாஹ் நிரந்தரமாக எங்களுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கிற அந்த சுவன பூங்கா எங்களுக்காக என்ன செய்யுது? துறக்கப்படுது. அதுல நாங்க யூஸ் பண்ற சாமான், நாங்க பாவிக்கிற சாமான்கள் கூட தங்கத்தினால இருக்கும். தங்கத்தினால அந்த சாமான் இருக்கும். நாங்க எவ்வளவு கற்பனை பண்ணி பாருங்க. நாம ஒரு சின்ன ஒரு தங்க நகை இருந்தாலே அதை பொத்தி என்ன செய்வோம்? பாதுகாப்போம். அதே நாங்க இருக்கிற கதிர தங்கம், நான் தூங்குற பெட்டு தங்கம், நான் சாப்பிடுற சாப்பாட்டுல அந்த ஏலம் தங்கம் எல்லாமே தங்கம் சொல்லிச்சேன்னா சும்மா யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு சந்தோஷப்படுவேன். தேனாறு, பாலாறு, மதுவாறு எல்லாம் எனக்காக ஓடிக்கொண்டு இருக்கு அந்த ஜென்னாவுல. நாங்க வெறுமனே எங்களுக்கு மனசு கவலைன்னு சொன்னா ஒரு நீர்க்கரையை தேடி போவோம், ஒரு நீரோடைய தேடி போவோம், ஆத்தங்கரை ஓரத்துல சாப்பிடுவோம், அடுத்து கடற்கரை ஓரத்துக்கு போவோம், நாங்க குளத்தோரத்துக்கு போவோம். ஏன்? எங்கட மனசு ஃப்ரீ ஆகுறதுக்கு. அல்லாஹ்க்கு தெரியும் எங்கட ஆசை. அதுக்காகத்தான் அந்த ஜென்னாவை அழகாக்கி வச்சிருக்க. நாங்க பார்க்கல, ஆனா அல்லாஹ் சொல்றான், நாங்க நம்புறோம். அதுக்காக நாங்க என்ன செய்யணும்? பாடுபடணும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, நரகத்தினுடைய கதவுகள் என்ன செய்யப்படும்? மூடப்படும். சொர்க்கம் திறக்கப்படுற மாதிரி நரகத்தினுடைய வாயில்கள் என்ன செய்யப்படும்? அடைக்கப்படும். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். உண்மையா பாருங்க, அல்லாஹ் நம்ம நல்ல மகள் செய்யணும் என்கிறதாலேயே எல்லாத்தையுமே இலகுபடுத்திட்டாராம். ஷைத்தானை நம்மளை விட்டு தூரமாக்குறேன், நரகத்தினுடைய வாய்களை மூட வைக்கான், சொர்க்கத்தை எங்களுக்காக துறக்க வைக்கான். எல்லாமே எங்களுக்கு இலகுவாக்க தந்தும் நாங்க என்ன செய்யறோம்? கொஞ்சம் பொடுப்போக்காக இருக்கோம். எங்களோட பொடுப்போக்குகளை நாங்க என்ன செய்யணும்? இன்றையிலிருந்து கொஞ்சம் இல்லாமல் ஆக்குவோம். எங்கள சிலருக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கும், சிலருக்கு ஓதுறதுக்கு வெக்கம் போல இருக்கு. அது உண்மையா இல்லை, ஷைத்தான் எங்களுக்கு தார ஒரு ஊசலாட்டம். நான் ஓதுறா இல்லாட்டி நம்மட புள்ள என்ன செய்யும்? அழகான முறையில ராகத்தோட ஓதும். எங்களுக்கு பிள்ளைகிட்ட போய் கேட்கிறியா, நான் எப்படி போய் பிள்ளைகிட்ட கிராத்து பழகுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் எங்கள்ல இருக்கு. அல் குர்ஆன் ஓதுற விஷயத்துல நாங்க என்ன செஞ்சிடப்படா? எப்பயுமே வெக்கப்பட்டுறப்படா, எப்பயுமே நாங்க என்ன செஞ்சிடப்படா? பின்வாங்கிடப்படா. என்னை விட வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன விட தெரியுமா? அந்த இடத்துல நாங்க போய் என்ன செய்யணும்? கட்டாயம் தேடி படிக்கணும். அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற ஒரு அழகான வாய்ப்பை நாங்க என்ன செஞ்சிடப்படா? மிஸ் பண்ணிடப்படா. அதே மாதிரி தான் நாங்க நோன்பு நோற்றிருக்கோம். இந்த நோன்பை நாங்க எப்படி பூரணப்படுத்தலாம், எந்த விஷயத்துல இருந்து நாங்க தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி கட்டாயம் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யத கௌலஸ் ஜூர், யார் பொய்யாக பேசுவதையும் வல் அமல பிஹி, அந்த பொய்யை கொண்டு அமல் செய்வதையும் விட்டு விடவில்லையோ, அல்லாஹ்வுக்கு அவர் வெறுமனே சாகித்திருப்பதிலும் அவர் வெறுமனே பதித்திருப்பதிலும் எந்த ஒரு தேவையும் இல்லை. நாங்க இதுக்கு முதல்ல என்ன செஞ்சிருக்கோம்? சம்டைம் எதர்ச்சி என்ன செய்வோம்? பொய் செல்வோம். சம்டைம் நடந்தது நடக்காத நடந்த மாதிரி, அடுத்தது யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண பொய் சொல்லி, இல்ல நம்மள நாம காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லி, இப்படி கணக்கு பொய்கள் என்ன செஞ்சிருக்கோம்? எங்களோட வாழ்க்கையில செல்லிருக்கோம். ஆனா இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு பயிற்சி பாசரி. இந்த ரமலான்ல நாங்க கஷ்டப்பட்டு நோம்பை பிடிச்சிட்டு இந்த வேலையில செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா எங்களோட நோம்பை ஏற்றுக்கொள்வாங்க. நாம கஷ்டப்பட்டு நோம்பை பிடிச்சிக்கிட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு பொய்யாக நடந்துக்கிட்டு நாங்க அல்லாஹ்வுக்கு நாங்க மாறி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்டா அல்லாஹ் எங்களுடைய ரமலானை ஏற்றுக்கொள்வானா? இல்ல சகோதரிகளே, நாங்க எவ்வளவு வெயிலுக்குள்ள இப்ப நாங்க இந்த பயானுக்கு வந்திருக்கோம்டா அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அருள் தான் அது. அல்லாஹ் இந்த மலக்குமார்களுடைய சபையில எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு அருள்.
வேறாக்கள் வரல. கணக்க பேர் என்ன வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, கணக்க பேர் தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணி இவடத்தை கொண்டாந்து இருத்தாட்டி இருக்கானேண்டா அது முதற்கணம் அல்லாஹ்வுடைய அருள். இங்க சொல்லப்படுற விஷயங்களை எங்களோட மனங்கள்ல ஆணித்தரமா நாங்க எடுத்துக்கொள்வோம். நாம சொல்லக்குள்ள என்ன நினைக்கிறேன், இது எனக்கு இல்ல, பக்கத்துல இருக்கிற அவக்கு தானே, அந்த மாமிட மகளுக்கு, அடுத்து அந்த மச்சிக்கு, அந்த மூட்டுக்காரிக்கு, அவக்கு யோசிக்காம நான் விட்டதில்லை, எனக்கு நான் இவ்வளவு நாள் என்ன செஞ்சிருக்கேன், என் ஆத்மாக்கு நான் அநியாயம் செஞ்சிருக்கேன், அதை நான் என்ன செய்யணும், திருத்தி கொள்ளணும். நாங்க மனசுல முதல் நினைச்சு கொள்வோம். உண்மையா பாருங்க, ரமலானை நாம் என்ன செய்வோம், கணக்கு ஆக்களை பத்தி கதைக்க மாட்டோம், கொஞ்சம் தூரமாக இருப்போம். அதை நாங்க எப்பயுமே அதை செய்யணும். ஏன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பத்தி கதைச்சானண்டா அந்த கதைக்கப்படுற அந்த மனுஷனை அவன் மௌத்தாயினத்துக்கு பிறகு அவன் இறைச்சி தின்ற மாதிரி செத்து போய் கிடக்குற அந்த மனுஷன் உடம்ப பிச்சு பிச்சு நாங்க தின்ற மாதிரி, அந்த சிங்கம் புலி தின்னும் இல்லையா, அத மாதிரி நாங்க பிச்சு பிச்சு தின்றதுக்கு அது சமம். நான் இன்னொரு பத்தி கதைச்சேன்டா அவட ரத்தத்தை உறிஞ்சு பிடிச்சி அவட அந்த அழுக்கான அந்த சதைகளை நான் பிச்சு தின்றதுக்கு சமன். அல்லாஹ் எவ்வளவு நஜீஸா இங்க வச்சிருக்கேன், எவ்வளவு நஜீஸா அல்லாஹ். நீங்க அந்த மனுஷனுடைய மாமிசத்தை அவன் மௌத்தாயினத்துக்கு போறோம் தின்றதுக்கு விரும்புவேலா, நீங்க தின்றதுக்கு விரும்புவீங்களா? யாரும் விரும்ப மாட்டோம். நாம விரும்புவோமா? யாராச்சும் விரும்புறதுக்கு அப்படி ஒத்தருமே இல்லை. அப்ப அவ்வளவு வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் நாங்க ரமலானுக்கு கொஞ்சம் தவிர்த்திருக்கோம். இதை எங்களோட வாழ்க்கையில ஃபுல்லாகவே நாங்க என்ன செய்யணும், நடைமுறை கொண்டு வரணும். யாரு என்ன செஞ்சா நம்மளுக்கு என்ன, பக்கத்து விட்டுவ இன்னொருவனோட போல் கதைக்காவான், சரி கதைக்கிட்டுங்க, அவ கதைச்சா அந்த பாவம் தான் வாழ்வா. அதை நான் இன்னொருவகிட்ட கதைச்சு இவ இப்படி கதைச்செடி உனக்கு தெரியுமா என்று சொல்லி நான் கேட்டோன்னா இனி அவ என்ன ரேடியோ மாதிரி பரப்புற ஒரு அடிப்பான். இனி அவன் ஏரியா பிள்ளைக்கிற எல்லாரையும் இவ இப்படியாம் இவ அப்படியாம் இவ இப்படியாம் சொல்லி 1 100 1000 ஆக்கி இடையில அவ ஒரு தரம் கதைச்சு போட்டு அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செஞ்சு பாவம் மன்னிப்பு செஞ்சு அவன் என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹ் கிட்ட நல்ல இடத்துல இருப்பான். அவ பத்தி நாம பரப்பி தெரிஞ்சோம்டா கடைசியில பாவம் யாருக்கு, அந்த பரப்பின முதல் நபருக்கு தான் போயிச்சு. முதலாவது ஒருவர் செல்லிருப்பாளா, அந்த சென்னவ 1000 பேர் வரைக்கும் போனாலும் 1,00,000 பேர் வரைக்கும் போனாலும் அந்த பாவம் அனைத்தும் அந்த முதல் நபருக்கு தான் சேரும். ஏன்? இதுக்கு உதாரணம் என்ன, ஆதம் நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் முதலாவது கொலை செய்தார். அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவர் அந்த முதல் கொலை செய்து கொலையே தெரியாம இருந்த மக்களுக்கு பழக்கினதால அந்த பாவம் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் கொலை செய்யறாங்களோ அவங்களோட பாவம் எல்லாமே என்ன செய்யும், அந்த முதல் கொலை செய்த அந்த மனுஷனுக்கு போய் சேரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பொய்யான ஒரு விஷயத்த இல்லாட்டி எனக்கு ஷுவர் இல்லை நடந்திருக்கும் தெரியாம இருக்கும், நான் என்ன செய்வேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் புல் கதையோட கட்டி செல்லுவேன். பெண்கள் என்ன அல்லாஹ் நாடிய சில நல்லடியார்களை தவிர பெண்கள் என்றாலே என்ன இன்னும் ஆட்களை பத்தி கதைக்க, இன்னொரு ஆட்களை பத்தி கதைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேரை பத்தி குறை சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே செஞ்சு போட்டு அந்த மனுஷன் அந்த இடத்துல வந்தான்னா அவங்கள போல தங்க கட்டி இந்த உலகத்துல இல்லை. இதுக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் அவனை பத்தியா கழுவி குடிச்சு அவன் ரத்தத்தை சதையெல்லாம் பிச்சு திண்டு போட்டு கடைசி அவன் முன்னுக்கு வந்தோடனே என்ன செய்யற, அவனுக்கிட்ட நல்லா பத்திட்டு அவனை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வாங்க மாமி டீ ஊத்தியா, ஓ டீ இவ்வளவு நேரம் சதையை பிச்சு திண்டு நீ தீண்டலி என்ன அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பேன். விளங்கிட்டா? எல்லா நேரமும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அச்சம் எனக்கு வரணும். அந்த அச்சம் நமக்கு வரலன்னு சொல்லிச்சுன்னா நாம ஆக்கள் இருக்கக்குள்ள என்ன நல்லா அரிப்போம், ஆக்கள் இருக்கக்குள்ள போய் தொழுவோம், ஆக்கள் இருக்கக்குள்ள நோம்பு நோப்போம். ஒத்தருமே இல்லாம நான் தனியே இருந்தேன்டா நம்மளோட நிலை எப்படி இருக்கும், சைத்தானோட ஃப்ரெண்டு தோலாய போட்டு சைத்தானோட என்ன செய்யற நல்லா அவனோட பாட்டுக்கு நம்மளை வழிகெடுப்பான், நாமளும் என்ன செய்யற அதே மாதிரி அவனுக்கு பின்னால போறோம். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, கணக்க பேர் என்ன செய்வாங்க நோம்பு டைம்ல அந்த என்னது லூடோன்னு சொல்ற அந்த லூடோ விளையாடுற அந்த விளையாட்டு
அடுத்தது கரம். இப்படியான விளையாட்டுகள் என்ன செய்வாங்க, விளையாடி அந்த டைம்களை போக்காற்றுறவங்களாக இருப்பாங்க. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தந்த இந்த கிஃப்ட் வந்து நம்ம டைமை வேஸ்ட் ஆகுறதுக்கு இல்லை. அதோட அந்த லூடோ விளையாடுறது வந்து மார்க்கத்துல அடிப்படையிலே தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு. அந்த லூடோ விளையாடுறது அடிப்படையிலே தடை செய்யப்பட்டது. நாங்க ஒன்று தடை செய்யப்பட்டது செய்தா அடுத்தது நாங்க என்ன செய்யறோம், எங்களோட நோம்ப பாழாக்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன செய்வான், பாவத்தை தருவான்னு நாங்க மறந்துடப்போம். வெறுமனே நாம கதைக்காம இருக்கோம், வெறுமனே நான் ஒருத்தரோடையும் போகல, ஒன்றும் செய்யலன்னு சொல்லி போட்டு மற்ற விடயங்கள் என்ன செய்யறல செய்ய போறல. லூடோ விளையாடுற, அடுத்தது போன் கணக்கு பாக்குற, என்ன ஃப்ரீ தானே கொஞ்சம் ஸ்கூல்லயும் பிள்ளைகளுக்கெல்லாம். அப்ப உமாமாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீ, பிள்ளைகளுக்கு கடும் ஃப்ரீ. அப்ப என்ன செய்யற, போனோட நானும் போனும் தெரியாத நண்பர்கள் இப்படி சொல்லி என்ன செய்யற, போன்ல எப்பயுமே என்ன செய்யற, கொஞ்சம் பார்த்துக்கிற விளையாடுகிற. இந்த வேலைகளை என்ன செய்யணும், இந்த ரமலான்ல நாங்க தள்ளி வைப்போம். ரமலான் மட்டும் இல்லை, எப்பயுமே நாங்க என்ன செய்யணும், போன் என்று சொல்றது நாம பாவிக்கணுமே தவிர போன் நம்மள என்ன செய்யப்படா, அடிமைப்படுத்தப்படும். போன் நம்மளோட தேவைக்கு தான் இருக்கே தவிர நம்மளோட தேவை எல்லாமே போன் என்று சொல்லி நாங்க என்ன செய்யப்படா இருந்துடப்படா. இன்னைக்கு கொஞ்சம் பேர நிலைமை அப்படித்தான். கொஞ்சம் ஒரு நாளைக்கு போன் இல்லை, கொஞ்சம் பழுதாயிட்டு, இல்லாட்டி டேட்டா முடிஞ்சு, இல்லாட்டி என்னையும் நடந்துட்டு போனுக்குன்னா ஒரு நாளைக்கு அந்த போன் இல்லாம இருக்கே எல்லாம் மூச்சு அடைச்சி சீவன் போற மாதிரி. அடுத்து என்ன செய்யற, அங்க இருந்து இங்க ஓடுற, பக்கத்து வீட்டு மைனிட்ட போய் கோல் எடுத்து கேக்குற, பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் கொஞ்சம் போன தாங்க மாட்டேன்ற, அப்படி என்ன செய்யற, நானா அந்த கோல் எடுத்து கேக்குற. இப்படித்தான் நாம என்ன செய்வோம், பதறி திரிவோம். ஏன் நம்ம அப்படித்தான் இன்னைக்கு நவீனம் வளர்ந்ததால மனுஷன மனசும் அப்படி மாறி போகுது. ஆனா எங்கட மாற்றம் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கு. எங்கட மாற்றம் இன்றைக்கு நாங்க ஒரு 5 பக்கம் ஓதினவண்டா, இன்னைக்கு 5 பக்கம் தான் இன்னைக்கு ஓத டைம் கிடைச்சிச்சு கேட்டா, நாளைக்கு கொஞ்சம் ஒரு 5.5 பக்கம் இல்லாட்டி ஒரு 6 பக்கம் என்ன செய்யறேன் ஓதி பாக்குறேன். அடுத்த அன்றைக்கு ஒரு 7 பக்கம் அப்படின்னு சொல்லக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான், இந்த நேரத்தை விசாலப்படுத்தி தருவான். அல்லாஹ் எனக்கான கூலியையும் என்ன செய்வான், அதிகப்படுத்தி தருவான். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நாங்க பெண்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய விஷயம், பெண்களுக்கு ரமலான் நாளையில கணக்கு வேலைகள் இருக்கு. இஃப்தாருக்கு ரெடி பண்ற, இஃப்தாருக்கு ஆட்கள் வருவாங்க, அடுத்தது சஹருக்கு சமைக்க ஏழி அழுங்குவோம், அடுத்தது நைட் சாப்பாடு வேலையா நோன்பு திறந்துட்டு செய்வோம். இப்படி கொஞ்சம் வேலைகள் என்ன கூடுதலாக இருக்கும், நம்மளோட உடம்பு சோர்வாக இருக்கும். அதால அந்த வேலைகளை மட்டுமே செஞ்சுட்டு மற்ற விஷயங்கள் என்ன அல்லாஹ்வோட பாதையை விட்டு நம்ம தூரமாக போட. அந்த வேலை மட்டும் தான் நம்மளோட ரமலான் இல்லையே. நாங்க இன்னைக்கு ஃபலூடா காய்ச்சாம சாதாரணமா ஒரு ட்ரிங்க ஊத்தி நோம்பு திறந்த மாட்டா நம்மளோட ஒரு நோம்பு சேராதுன்னு இல்லையே, அப்படி இல்லை. அப்ப நம்மளோட வேலையை எப்படி குறைக்கணும், அல்லாஹ்வோட எப்படி நான் டைம் எடுக்கணும்னு சொல்றதை யோசிச்சு நாங்க என்ன செய்யணும், இந்த ரமலான்ல எங்களை பழக்கப்படுத்தணும். அதே மாதிரி எங்களோட ஊடுகள்ல இளைஞர்கள் இருப்பாங்க, கல்யாணம் முடிக்காத ஆண் பெண்கள் இருப்பாங்க. இதுக்கு முதல்ல அவங்க என்ன கடும் பண்ணா, கடுமையா சுத்தி திரிஞ்சு, கடுமையா என்ன நல்லா ஊர் உலாத்தி திரிஞ்சிருப்பாங்க. இந்த நோம்பு அவங்கள மாத்துற ஒரு அழகான ஒரு பயிற்சி பாசறையா இருக்கிறது. இன்னைக்கு எங்களோட ஆண் பிள்ளைகளை வச்சு கட்டுப்படுத்துறது பெண்களுக்கு கடும் கஷ்டம். ஆண் பிள்ளைகளை வச்சு கட்டுப்படுத்தி ஊட்ட வைக்கிறண்டாலே பெரிய சண்டையும் பிரச்சனையும். அவங்கள நோம்பு பிடிக்க வைப்போம். நோம்பு பிடிக்க வச்ச வெளியிறங்குவாங்களா, வெளியிறங்க மாட்டாங்க. ஏன், வெயில், டயர்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் ஊட்டரிக்க பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாளைக்கு செஞ்சானண்டா அது அவன் வாழ்க்கையில என்ன செய்யும், பழகப்பட்ட ஒரு விஷயமாக போயிட்டு. ஒரு மனுஷன் இன்றைக்கு நான் காலையில எழும்பி முகா தொழுக 2 ரக்கா தொழுகிறேன், அதே இதே 21 நாளும் நான் தொடர்ந்து செஞ்சேன்டா 22ஆவது அன்றைக்கு எனக்கு என்ன செய்யும், ஒட்டோவாகவே அந்த டைம் எனக்கு ஞாபகம் வரும். காலையில சும்மா எழுப்பி பாருங்க, நாம இந்த ரமலானுக்குள்ள ஏழியா தானே எல்லாரும் எழும்புறோம். இதே இது இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகும் எங்களுக்கு அந்த டைமுக்கு என்ன செய்யும், கண்மூடிப்படும். நாங்க அந்த ஏழியா எழுப்பி பழகிறதால ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகும் கண்மூடிப்படும். ஏனென்றா அல்லாஹ் அப்படித்தான் எங்களோட உடல் அமைப்பு படைச்சிருக்கா.
நான் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யறேன்னா அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது என்ன செய்யும், எங்களோட உடம்புக்கும் பழக்கப்பட்டுடும். ஆக எங்களுடைய ரமலானை நாங்க என்ன செய்யணும், அழகான முறையில அமைச்சு கொள்ளணும். அதே மாதிரி தான் இப்ப உதாரணமா நாங்க சும்மா நாங்க இருக்கக்குள்ள எங்களோட யாராச்சும் சண்டைக்கு வராங்க, எங்களை யாராச்சும் வம்பு இழுக்காங்க, யாராச்சும் எங்க மனம் போகிற மாதிரி கதைக்காங்க என்று சொன்னா நானும் என்ன செய்யறேன், திரும்ப மாறி நாங்க நோம்பு ஒரு சைட்ல வச்சு போட்டோம், திரும்ப மாறி அவரோட நானும் அடியே குடியேன்னு சொல்லி கதைச்சு சண்டை அடிக்கிறேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பல்யகுல் அவர் சொல்லட்டும், அந்த மனுஷரை என்ன செய்யட்டும், சண்டைக்கு யாரும் வந்தா சொல்லட்டும், நான் நோன்பாளி, நான் என்ன நோன்பாளி, நோன்பாளியாக நான் இருக்கேன், உங்களோட சண்டைக்கு வர அளவுக்கு எனக்கு என்ன தேவையில்லை, நான் அல்லாஹ்வுக்காக கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கேன், உங்களோட சண்டைக்கு வந்துட்டு உங்களோட பாவத்தையை மல்லி கட்டி எந்த பாவத்தையும் மல்லி கட்டுறதுக்கு எனக்கு என்ன டைம் இல்லைன்னு சொல்லி போட்டு நாங்க போகணும். அதே முக்கியமான விஷயம், நாங்க சதக்கா செய்வோம். இந்த நோம்புக்குள்ள நாங்க அதிகம் என்ன செய்யணும், சதக்கா செய்து கொள்ளணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பு வந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா வீசும் காற்றை விட வேகமாக என்ன செய்வாங்களா, சதக்கா செய்வாங்களா. வீசும் காற்றை எங்களால பிடிக்கலுமா, வீசுற காட்ட போய் நெல்லு கொஞ்சம் பிடிக்கலுமா, இல்ல, அதை விட வேகமாக என்ன செய்வாங்களா, நபி அவங்க சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ்கள் இடம்பெறுது. அப்ப நாங்க அந்த அளவுக்கு தான் போகல என்றாலும் எங்கள்கிட்ட இருக்கிற அளவு ஏதோ எனக்கு இன்னைக்கு ஒரு கொத்த அரிசி தான் கொடுக்கறதுக்கு இருக்கேன்டா, பக்கத்து வீட்டுல என்ன சமைச்சாங்களா என்ன செய்யறாங்க என்று சொல்லி பார்த்து ஒரு கொத்த அரிசை கொண்டு கொடுத்தேன்டா, அந்த நீயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், எனக்கு கூலிய தரும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மிகவும் பெரியது. அதே மாதிரி எங்களோட பக்கத்துல கொஞ்சம் கறி கொடுக்குற, அடுத்தது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குற, இஃப்தாருக்கு ஆக்களை கூப்பிடுற, இப்படி எல்லாமே என்ன அல்லாஹ்வோட பாதையில நாங்க செய்யற சதக்கா. ஏன் ஒரு மனுஷனை பார்த்து நாம சிரிக்கிறது கூட சதக்கா, ஒரு மனுஷனை பார்த்து நாங்க நல்ல வார்த்தை கதைக்கிறது கூட சதக்கா. ஒரு மனுஷன் கவலை அடிக்க நாம பக்கத்துல போயிருந்து நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் அல்லாஹ்வுடைய கவா, அல்லாஹ்வோட கவா நடந்தது முடிஞ்சு, இதுக்கு ஒரு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு நல்லதை தருவான் என்று நாலு நல்ல வார்த்தை பேசின வேண்டாம், அந்த நல்ல வார்த்தை கூட அல்லாஹ் என்ற அந்த மீசானில நன்மையாக பதிவான். சாதாரணமான நன்மை இல்லை, நாம் சதக்கா கொடுத்தோம், அல்லாஹ் அந்த சதக்காவுக்கு பதியக்கூடிய நன்மையை மாதிரி எனக்கும் அந்த நன்மையை பதிவான்னு நாங்க மறந்துடக்கூடாது. ஆக நாங்க நோம்புக்கு நாம கதைக்கிற வார்த்தையில இருந்து நாங்க செய்யற செயல் வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் நோக்காக வச்சு இருக்கிறோம். அதே மாதிரிதான் சிலர் என்ன செய்வோம், இரவையில தராவி தொலை போவோம், சிலர் போக மாட்டோம். அந்த தராவி தொழுவதற்கு பிறகு நாங்க தூங்குறோம்டா, சம்டைம் லேட் ஆகி நான் என்ன செய்யறேன்டா, சிலர் சொல்றேன் சஹர் அவடத்தையும் செஞ்சுட்டு படுத்துருக்கு, சஹரை அப்படியே செஞ்சுட்டு திரும்ப எழுந்தாம என்ன செய்வாங்க, சஹர் அப்படியே செஞ்சுட்டு தூங்கிடுவாங்க. இது நபி வழி இல்லை. இப்படி நாங்க தூங்க ஒரு மணியா போயிட்டு சொல்லி வைப்போம். உதாரணமா அந்த டைமுக்கு நாங்க சஹரை செஞ்சுட்டு தூங்குறோம், திரும்ப 5:30 எழுப்பி சுபஹ தொழுகிறோம்டா, இது நபி வழி இல்லை. ஏனண்டா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஸஹரு, நீங்க காலையில எழுப்பி சஹரை செய்து கொள்ளுங்கள், நீங்க சஹரை செய்து கொள்ளுங்கள். ஏனண்டா சஹர் செய்யறதுல பரக்கத் இருக்கு, அல்லாஹ்வோட பரக்கத் இருக்கு, அல்லாஹ்வோட ரஹ்மத்தோட என்ன செய்யலாம் எங்களுக்காக காத்துட்டு இருக்கா. அப்ப அந்த காலை பொழுதுல நாங்க அந்த கஷ்டம் வராம என்ன செய்யணும், கட்டாயம் எழும்பி சஹர் செய்பவர்களாக இருக்கணும். அதே மாதிரி எங்களோட வெளிநாட்டுல சில உறவுகள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் இந்த விஷயத்தை சொல்லணும். ஏனண்டா வேலைப்பளவு காரணமாக என்ன செய்வாங்க, நைட்ல இப்படியே சாப்பிடு போட்டு தூங்குறவங்களாக இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லக்குள்ள அதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செய்வான், கணக்கு கூலிய தருவான் தானே. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாங்க தெரிஞ்சதை மத்தாக்களுக்கும் சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி தான் சிலர் என்ன செய்வாங்க, லுஹர் டைம் ஆனது பிறகு பிரஷ் பண்ண போடா, இல்லாட்டி காலையில இருந்தே என்ன செய்யப்படா பிரஷ் பண்ண போடா. ஏனென்றா நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வர துருவாடை அல்லாஹ்விடத்துல என்ன
கஸ்தூரியை விட சிறந்தது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் தானே. அல்லாஹ் சொல்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு. இதை வச்சு என்ன சொல்லுவாங்க, அப்ப வாயை நாத்தத்தோட வச்சுட்டு இருக்கணும் என்று சொல்லி ஒரு ஆதாரம் எடுத்தாங்க. உண்மையாகவே பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸிலையும் இந்த வாயை நாத்தத்தோட வச்சிருக்கிறதுலையும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏனண்டா அல்லாஹ் கிட்டதான் அந்த கஸ்தூரியாக கணக்கிடப்படுமே தவிர என்னால இன்னொரு மனுஷன் என்ன செய்யப்படா, கஷ்டப்படப்படா. நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் எங்களோட வாயை கிளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டா வச்சுக்கணும். ஏனண்டா நாங்க சாப்பிடாட்டி ஒட்டோவாகவே என்ன செய்யும், எங்களோட வாயால ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தால இன்னொருவர் என்ன செய்யப்படா, நாம இந்த ஹதீஸை பிழையாக நினைச்சு நாங்க என்ன செய்யப்படா, நம்மட நல்ல விஷயத்தை விட்டுடப்படா. ஏனண்டா நபி அவங்க வலியுறுத்திய ஒரு சுண்ணாதான் நாங்க பல் துளக்குறது. நாங்க கட்டாயம் பல் துளக்கணும் என்ற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உணவடையும் பல் துளக்குவதற்கு நான் ஏவி இருப்பேன். ஆனா இந்த உம்மத்துக்கு என்ன செஞ்சிடும், அது கஷ்டமா போய்த்திரும்னு சொல்லி போட்டு நான் ஏவலன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், முடியுமான அளவுக்கும் எங்களோட வாய்களை கிளீன் பண்ணி நீட்டாக இருக்கிறதுக்கு பழகி கொள்ளணும். அதே மாதிரி தான் தராவி தொழுகையில மேக்சிமம் நாங்க பேணி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றா நாங்க இதுக்கு முதல் தஹஜ்ஜத் தொழு இருப்போம், சம்டைம் தொழாம இருப்போம், சம்டைம் என்ன எங்களுக்கு வேலை பழுவால அது மிஸ் ஆகி இருக்கும். ஆனா அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, அதை நாங்க என்ன செய்வோம், 11 ரக்காத் தான் தராவி என்றாலும் 11 தான், அடுத்தது என்ன வித்ர் என்றாலும் 11 தான், அடுத்தது கியாமுல் லைல் இருந்தாலும் 11 தான். இதுக்கு 3 பேர் வைக்காங்களே தவிர இது என்ன 3 தொழுகை இல்லை. சிலர் என்ன செய்வாங்க, 11 ரக்காத் வந்து கியாமுல் லைல் தான், மற்றது தராவி வந்து 23 சொல்லி போட்டு என்ன செய்வாங்க, பள்ளியில தொழுவிப்பாங்க. அது வந்து உண்மையாக நபி அவர்களுடைய சுண்ணாவாக இல்லை. ஏனென்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி அவர்கள் ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத் தான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க வந்து எப்பயுமே தொழினாங்க. நாங்க ரமலான்ல குறிப்பா நன்மைக்காக நாங்க தொழுகிறோம், மற்ற நாளிலேயும் நாங்க தொழணும். ஆனா ஒற்றைப்படையா முடிக்கணும். 3, 5, 7, 9, 11 இப்படி என்ன செய்யணும், ஒற்றைப்படையா நாங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இல்ல நாங்க எழுப்பினோம் அதான் சொல்ல போடும் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் நான் இருக்கேன்னா பிரச்சனை இல்லை, ஒரு ரக்காத்தாச்சும் நாங்க என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏன்னா ஒற்றைப்படையா தொழுறதுல நபி அவங்க நன்மைகள் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக நாங்க தராவி போறாங்க கொஞ்சம் எந்த பள்ளியில 11 ரக்காத் தொழிட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து போறது நபி வழியாக இருக்கும் என்று சொல்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். ஆகவே அல்லாஹ்வினுடைய அழகான ஒரு சபையில ஒன்று கூடியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சபையில இருக்கிற நாங்க எல்லாருமே அல்லாஹ் தயார் செய்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த ரையான் என்ற அந்த வாயினூடாக நுழையணும். அந்த நோன்பாளிகள் மட்டும் நுழையக்கூடிய அந்த அழகான சொர்க்க பூஞ்சோலையில நாங்க எல்லாருமே நுழையணும். எங்களுடைய இபாதத்துகளை நாங்க அதிகரித்துக் கொள்ளணும். இந்த நோம்பு மாசத்துல மட்டும் இல்லாம மற்ற எல்லா நாளையிலும் நாங்க அல்குர்ஆனோட தொடர்பு இருக்கணும், தொழுகைகள்ல பேணுதலாக இருக்கணும். வெறுமனை மத்தாக்களுக்கு காட்டுறதுக்காக நாங்க ஒரு அமலை செஞ்சோம்டா அத அல்லாஹ் தஆலா நாளை மறுமை இந்த முகத்துல தூக்கி எறிவான். அந்த மனுஷனுக்கு மத்தியில எல்லாருக்கும் மத்தியில என்ன கேவலப்படுத்துவான் என்கிற அந்த விஷயத்தை நாங்க மறந்துட கூட. நான் ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி எறிகிறதாக இருந்தாலும் சரி, அதை என்ன படைச்ச ரப்புல் ஆலமீனுக்காகத்தான் இருக்கணும் என்கிறத நாம ஆணித்தரமா இந்த இடத்துல நாங்க பதிய வச்சு கொள்வோம். அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அந்த விசாலமான பூஞ்சோலையில எங்களையும் நுழைய வைப்பானாக.